இன்றைக்கி நம்ம பொதுவாக சீசத்துவத்தை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள, சீசத்தை குறித்து மிகவும் தேர்வாக திறமையாக பேசுகிற அநேக தேவனுடைய ஊழியர்கள் உண்டு, எனக்கு நல்லா தெரியும். அப்போ இதில் பொதுவாக சீசத்துவம் என்பது வேதத்தில் மிக மிக முக்கியமான ஒரு இடம் பிடித்தது. பேசலாம், இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவன் சீசன். பேசலாம், யாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசுவிடத்தில். ஆமென், அல்லேலூயா. அப்போது ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. எபிரேயர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை என்ன செய்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஆமென். இதில் நாம் எடுக்கிற பாயிண்ட், கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யுங்கள், கவனித்து பாருங்கள். ஆமென். அப்போ அந்த நான் நேரமாக சொன்ன உங்களுக்கு, சீசன் இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்கிறவன் தான் யாரு? சீசன். பேசலாம். இப்போ கற்றுக்கொள்வதற்கு யாரை கவனிக்கணும்? இயேசுவை கவனிக்கணும். ஆமென். அப்போ கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்றுள்ள ஒரு வார்த்தைக்குள் ஏராளம் காரியங்கள் அடங்கினது தான் அந்த ஒரு வார்த்தை மட்டும். பேசலாம். ஆமென். அப்போது அதில் இயேசுவிடத்தில் கவனிக்க என்ன இருக்கிறது என்று ஒரு கேள்வியாக அடுத்தது. ஆமென். கவனித்து பாருங்கள். அப்போ அவனது கவனிக்க என்ன இருக்குது என்பதாக அடுத்தோம் நம்ம கேள்வி. இயேசு பூமியில் வந்தார், 33 வருஷம் ஜீவித்தார். 30ஆவது வயசில் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். அப்புறம் 3 வருஷ காலம் அவர் ஊழியம் செய்தார். அவர் போதித்ததும் அவர் செய்ததும் எல்லாம் பைபிளில் இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இருக்குது. அதை தொடர்ந்து அதை அவர் போதித்ததை வைத்து சபைகளை கட்டி ஊழியம் செய்து வந்ததெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ரோமர், 1 கொரிந்தியர், நிருபங்கள் எல்லாம் இருக்குது. ஸ்தோத்திரம். அதில் சொல்லியிருக்க வேறு நாம் கவனிக்க என்ன இருக்குது? சில காரியங்கள் அதில் படித்தா போதாதா? அந்த வேதத்தின் பகுதிகள் பைபிளை படித்தா போதாதா? ஆதியாகமத்திலிருந்து நான் பலமுறை படித்திருக்கிறேன். வேதத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். பைபிளில் ஒரு வசனம் சொல்லிவிட்டால் டக்குன்னு நான் எடுத்து வாசிப்பேன். அது எங்கே இருக்குன்னு நல்லா தெரியும் என்றெல்லாம் நமக்கு சில வேதத்தை அறிந்ததான பொதுவான என்னது படித்ததான அறிவுகள் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த படித்த அறிவை வைத்து அநேகர் எனக்கு தெரியும், அல்லேலூயா, எனக்கு தெரியும், பைபிளில் நான் படிச்சிருக்கிறேன், பைபிளை பல முறை படிச்சிருக்கிறேன், வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் எனக்கு நல்லா தெரியும் என்று தங்களை தாங்களே திருப்திப்பட்டு வாழ்கிறவர்கள் அநேகர் உண்டு. பேசுகிறார். அல்லேலூயா. அப்படி இருந்தவர்கள் பலர் எல்லாம் பைபிளில் இருக்குது. உங்களுக்கு சீசத்துவத்தினுடைய அந்த நிலையை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் பலரை தான் சுட்டி காட்ட முடியும். அவருடைய இந்த குணலட்சணங்கள். ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் அநேகரை நம்ம காட்ட முடியும். அல்லேலூயா. அப்போ நாம் மூளை அறிவில், நம் படிப்பு அறிவில் வேதத்தை வாசிப்பதனால் நம்மள் மாற்றம் ஏற்படாது. அல்லேலூயா. நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பேசலாம், உணர்வுள்ள இருதயம். ஆமென். இன்னும் ஏசு சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் என்று சொல்லியிருக்கு. ஆமென். அப்போது உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறான். பேசலாம். அப்போது உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் கற்றுக்கொண்டால் மட்டுமே தான் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டது என்ன செய்யும்? செயல்படும். நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றும். பேசலாம். அப்போது அந்த உணர்வு உள்ள இருதயம் ஒரு நபருக்குள் இல்லை என்றால் கேட்கிறான், போய்விடுகிறான். பேசலாம். நான் இன்னும் பாயிண்ட்டுகளுக்குள்ளே வரல. அல்லேலூயா. கேட்கிறான், பேசுவதை கேட்கிறான். பேசலாம்.
ஆனால் போய்விடுகிறான். உங்களுக்கு தெரியும் 4 விதமான நிலங்கள். ஒன்று வழியருகே, ஒன்று கற்பாறை நிலம், ஒன்று முட்கள் நிறைந்த இடம், ஒன்று நல்ல இடம். இதான் விஷயம். அப்போது 3இல் 1 தான் பலனுள்ளதாக மாறுது. மீதி 3ம் என்ன இல்லை, பலன் இல்லை. அப்போ இந்த 4 விதமான கூட்டமும் எங்கே இருக்கும்? சர்ச்சில். ஆமென். அன்று இயேசுவிடத்தில் வந்ததான திரள்கூட்டம். ஆனால் கடைசியில் ஆண்டவரை இயேசு சொன்ன வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்க மொத்தம் எத்தனை பேர் தான்? 120 பேர் தான் இருந்தாங்க. சொல்ல புரியுதில்லை? ஏன்னா இதனுடைய அவுட்லைன் நாங்கள் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். பேசலாம். அப்போது அந்த புரிந்து கொள்ளணும், பல ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவிடத்தில் வந்தார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் பேசினதும் அவர் செய்ததுமான இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. அவைகள் எல்லாம் எழுதினால் உலகம் தாங்காது, புஸ்தகங்கள் தாங்காதுன்னு சொல்லப்பட்டது. அவ்வளோ காரியங்கள் ஆண்டவரை இயேசு பேசினதும் அவர் செய்ததும் உண்டு. ஆனால் நமக்கு தேவையானதை மட்டும் நமக்கு வடிகட்டி கொடுத்துருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்போது பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திரளான ஜனங்கள். ஒரு முறை நமக்கு தெரியும் 5000 பேர் சாப்பிட்டாங்க. இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தோன்னே எத்தனை 1000 பேர்? 5000 பேர், புருஷர்கள் மட்டும். அப்போ ஸ்திரீகள் குழந்தைகளும் அது பல 1000 பேர் இருப்பாங்க. அடுத்தது ஒரு முறை 4000 பேர். இப்படி எல்லாம் பல காரியங்கள் பைபிளில் திரள் கூட்டம் 1000 லட்சங்கள் ஆகிய ஜனங்கள் இயேசுவிடத்தில் அவரை பின்தொடர்ந்தார்கள், பின்பற்றினார்கள். அவருடைய வார்த்தையை எல்லாரும் கேட்டாங்க. அல்லேலூயா. அதாவது எல்லாரும் வார்த்தையை கேட்டாங்க. அநேகர் அங்கே இருக்கும்போதே அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்து எப்போ சாப்பாடு கொடுப்பார். சொல்ல புரியுதில்லை? இன்னைக்கு சபைகளில் இதே கூட்டம் இருக்குது. எப்போ முடிப்பார்? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன புரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை வாட்சை பார்க்குறதுக்கு சிலவங்க அங்கே இருக்கிற ஏன் அங்கே அதை அமைச்சிருக்குனாக்க இங்கே உள்ளவங்க சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்காமல் இருக்கிறது. அதையும் கூட திரும்பி பார்க்குற ஆட்கள் இருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்போ அநேகர் என்ன, பாஸ்ட் டைம் ஆச்சுச்சே, 12 ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அவர் நீட்டிட்டு போக மாட்டார், ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாரு? ஒன்று பசிக்குது, ஒன்று சாப்பிட்ணும், ஜூஸ் சாப்பிடணும், டீ குடிக்கணும், இந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கிறது. இது இயேசுவோட அண்ணன் இருந்தவங்க தான். அல்லேலூயா. இயேசுவோடு கூட பின்பற்றி வந்த பெருங்கூட்டம் பாருங்கள். இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேர் கொடுத்துட்டு பேசலாம். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் இயேசு சீசர்களோடு கூட எங்கே மரகரை போனாங்க, கடலுக்கு மரகரை போனாங்க. அங்கே போகும்போது அங்கே தேடி ஒரு கூட்டம் அங்கே வருது. ஸ்தோத்திரம். இயேசுவே நீ எப்போ நீ இங்கே வந்துரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. ஆனால் கேட்டவங்க ஒரு தானே என்ன இல்லை, இயேசு உண்மையை பின்பற்றுவாங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் என்ன, அவன் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார் 6வது அதிகாரத்தை. என்ன சொன்னார்? நீங்கள் அற்புதங்களை என்ன செய்ததில்லை, கண்டதுனால இல்லை, அப்பவும் புசித்து என்ன செய்தனால, திருப்தியானதுனால நீங்கள் என்ன தேடுறீங்க. அப்போ இந்த கூட்டம் அன்னைக்கு பெருங்கூட்டம் இருந்து. அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் சீசனில் உட்பட்டதல்ல என்பதற்காக நான் பேசுவது, இந்த அவுட்லைன் பேசி வரேன் அவங்களுக்கு. அல்லேலூயா. அந்த புரிந்து கொள்ளணும். அப்போது நீங்கள் அற்புதங்களை கண்டதுனால அல்ல என்னை தேடி வந்தது. என்னது? சாப்பிட்டீங்களே நேரமாக, இப்போ கொஞ்சம் என்ன சாப்பிட்டீங்க, அதனால அடுத்த சாப்பாட்டு டைம் ஆகிடுச்சு. இன்னும் அங்கே போனால் ஏதாவது நமக்கு என்ன செய்ய வர, இயேசு ஈஸியாக நமக்கு கிடைக்கான்னு சொல்லிட்டு நிறைய பெரிய சர்ச்சஸில் கேன்டீன் இருக்கும். அல்லேலூயா. நான் அந்த சர்ச்சஸ் போயிருக்கிறேன். பெரிய கேன்டீன் வச்சு பல 1000 பேர் அங்குள்ள பிலிவர்ஸாக இருப்பாங்க. அந்த கேன்டீனில் என்னென்னா சாப்பாடு அது 30 ரூபா. நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரதர்? சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அதுக்குன்னு ரெடியாக சுற்று இருப்பார், ரவுண்ட் அடிப்பார். சரி, எங்கே போனால் சாப்பிடு இடம் இருக்கலாம் பார்ப்பார். சரி, பார்த்தீங்களா, அவர் சொல்கிறத நோட் பண்ணிக்கிடுங்க. அப்போ அதில் வந்து என்னன்னா, அந்த 30 ரூபா சாப்பாடு அங்கே சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு.
அப்போ இதில் போயிட்டு மக்கள் 30 ரூபா சாப்பிட்டு அந்த நேரத்தில் அந்த காணிக்கை பிரிக்கிற டைம் அந்த டைமெல்லாம் இடையில போய் சாப்பிட்டு நிற்பாங்களாம். அதை இது கேமரா வச்சுருப்பாங்களாம். அதை அங்கே பாஸ்டர் பார்ப்பார். பார்த்துட்டு மைக்கில் உடனே பேரை சொல்லி, அவர் தெரிஞ்சால் பேரை சொல்லி, என்னப்பா அங்கே சாப்பிட்டு நிற்கிற, சீக்கிரம் வான்னு சொல்லி கூப்பிடுவாராம். அப்போ இதெல்லாம் எங்கே போய் சேர்றது இல்லை, மறுகரை போய் சேர்ற கேஸ் இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இயேசுவிடத்தில் வந்ததிலும் ஒரு பெருங்கூட்டம் எதற்கு வந்தாங்க? சரீர நன்மைக்காக. ஆமென். சிலர் வியாதியிலிருந்து விடுதலைக்காக வந்திருப்பாங்க. பாருங்க, 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் 10 பேரை இயேசு குணமாக்குறாங்க. இயேசுவிடத்தில் வர்றவங்க யாரையும் அவர் விரும்பனை அனுப்புனதே இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யார் தேவையோடு வர்றாங்களோ, ஆமென், எதிர்பார்ப்போடு வராங்களோ, அவருடைய தேவைகளை அறிந்து அவர் செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஜெப ஆலயத்தில் ஒரு கூனி வருது இருந்த எத்தனை வருஷமா? 18 வருஷம். அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த சர்ச்சில் 18 வருஷத்தை விசுவாசம்னு உங்களை சிலர் சொல்கிறது, நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்களே சிலர். நான் இத்தனை வருஷமாக சர்ச்சில் இருக்கிறேன், ஆனால் 5 பைசா உதவாது இந்த கேஸ். தோத்துடும். அல்லேலூயா. வருஷம் தான் சொல்லுவோம். நான் இத்தனை வருஷம் தெரியுமா, நீ எல்லாம் என்னைக்கு வந்துடா? நான் 6 மாதம் தான் ஆச்சு. பாத்தியா, நான் 25 வருஷமாக இருக்கிறேன் தெரியுமா. அந்த சர்ச்சி கெட்டும்போது 30 இத்தனை வருஷத்தில் நான் கெட்டும்போது நான் கூட வந்து வேலை செய்தவனாக. ஆனால் அவன் பரலோகம் போக மாட்டான். காரணம், அவனிடத்தில் அந்த ஆவிக்குரிய தரமான குணங்கள் இல்லை. ஆனால் 6 மாதம் ஆனவங்ககிட்ட அவரை விட பல மடங்கு அதிகமான நல்ல குணங்கள் இருக்கு. அதான் முந்தினோர் முந்தினோர்னு சொல்லப்பட்டு. அல்லேலூயா. இப்போ இப்படி திரள் கூட்டம் வந்ததில் அதிகமான மக்கள், அந்த 10 பேர் வந்தாங்க குஷ்டரோகிகள். 10 பேரை இயேசு பார்த்து 10 பேர் மேல் மனதுருகி அவங்களை கர்த்தர் சுத்தமாக்கினார். அல்லேலூயா. போயிட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்றதுக்கு வந்தவங்க ஒரே ஒருத்தவங்க. ஆமென். எத்தனை பேர்? ஒருத்தன் மட்டும். பார்த்தீங்களா? அப்போ 10ல் 1 தான் இயேசு விட்ட வந்திருக்கு. இதே போல திரளான ஜனங்கள் சாப்பிட்டாங்க. யூதாசு கூட சாப்பிட்டு வந்தாங்க. சாப்பாடு சப்ளையராகவும் பண்ணிட்டான். அது என்ன சொல்லுவோம்? யூதாசு இயேசுவோட கூட இருந்து என்ன செய்தான்? சாப்பிட சப்ளை கூட பண்ணான் எல்லாருக்கும் உட்கார வச்சு. ஆனால் கடைசியில் அவன் பரலோகத்துக்கு போனானா? பார்த்தீங்களா? அப்போது வந்திருப்பதல்ல, ஆமென், நீ யாராக இருக்கிற என்பது மிக முக்கியம். சபையில் வந்திருக்கலாம், வந்து போகலாம், நீ யார்? ஆமென். திரள் கூட்டம் வந்து இதில் ஒரு கூட்டம் வந்தாங்க. என்னன்னா, இயேசு இடத்துல குறை பார்க்கறதுக்கு. என்னது? இது இன்னைக்குள்ள சர்ச்சிலையும் இருக்கு. குறை பார்க்கிறவன் வழியருக விழுந்த விதையை போல, குறை பார்க்கிறவன் கற்பாறை நிலத்தில் விழுந்த விதையை போல. இது 2ல் 1 தான் அவன் இருப்பான். அவன் எதற்கு வந்தவன் அல்ல, வசனத்தை கை கொண்டு இயேசு பின்பற்ற வந்தவன் அல்ல. ஏன் அதற்கு நான் விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். பைசலாட். அல்லேலூயா. இயேசு குறை பார்க்கறதுக்குன்னே வந்திருப்பான். ஓய்வு நாளில் போய் இவர் அற்புதம் செய்துட்டார். இதெல்லாம் கம்ப்ளைண்டா? எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறா பாருங்க. இன்று ஓய்வு தான், இன்னைக்கு போய் இந்த கூனியை குணமாக்கிட்டாரு, அதை செய்துட்டார், இதை செய்துட்டார். ரெண்டெல்லாம் இயேசுவை குறை சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போது பைசலாட் குறை பார்க்க, இப்போ தேவ சபைக்குள் அதே மாதிரி குறை பார்க்கணும் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஏதாவது வார்த்தை யாரையாவது தாக்குறா, பாஸ்டர் பிரசவம் பண்ணுறதில் இன்னார் வருதை இங்கே குற்றம் செய்துட்டு வந்திருக்கிறான். குற்றம் செய்த ஆள் என்ன தப்பு பண்ணான்னு அவருக்கு தெரியும். பிரசங்கத்தில் கவனிச்சுட்டே இருப்பாங்க. அவனை சிந்தை பூரா அவன் தவறு செய்துட்டு வந்திருக்கான், ரெண்டு பிரசங்கத்தில் கட்டாயம் என்ன செய்யும், வரும் பாயிண்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒன்று அவனுக்கு இருதயத்துக்குள் இருக்கிற நினப்பு அவன் செய்த குற்றம் இருதயத்தில் இருக்கும் வயசலா. இன்னொன்று அவனை தாக்குறதான செய்தி வருதா என்று எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ இது என்னது, கற்பாறை நிலம் அல்லது வழியருக விழுந்த விதை போல. பிரசங்கத்தை என்ன செய்வான், கேட்பான், ஆனால் உள்ளே இருக்காது. காரணம் உள்ளே இருக்கிறது என்னது, அடுத்தவனை குறை. புரியுதில்ல? அப்போ உடனே என்ன, அவனோட சிந்தை பூரா எதில் இருக்கான். அவன் தவறு செய்துட்டு அவன் தலையில் போட்டுட்ருக்கான்னு நினச்சிட்டே இருப்பான். அவன் தவறு செய்தான், இன்னும் தப்பு பண்ணான், இப்படியெல்லாம் பேசினான், இப்படி நடந்துக்கிட்டான், என்ன அவன் தரம்புறாயவன் பிரசங்கம் கேட்கும்போதும் ஆராதிக்கும் பூரா அவனை குறித்தே அவனுடைய குறைகளையே சிந்தித்து கொண்டிருப்பான். இவனுக்கு கத்துற வசனம் என்ன செய்ய, அது செயல்படாது. சொல்ல புரியுதா இல்லையா? அல்லேலூயா. இன்னும் புரிந்து கொள்ளணும். அதாவது நல்ல நிலம் என்பது
முற்றிலுமாக தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வெளியே தள்ளி, அல்லேலூயா, சுத்த இருதயத்தோடு இருக்கிற இருதயம் தான் நல்ல நிலம். அல்லேலூயா. சிலவங்க என்ன செய்வாங்க, மெசேஜில் ஏதாவது குற்றம் வருது. இப்போ ஒரு பாஸ்டர் பிரசவம் பண்ணுறாங்கன்னா கட்டாயமாகவே சில மிஸ்டேக்குகள் வரும், பிழை வரும். பிரைஸ் எல்லாம் வசன இருப்பிடத்தில் சில மிஸ்டேக் வரும், மாற்றி சொல்லிடுவாங்க அந்த வேகத்தில், அல்லது பேரை மாற்றிடுவாங்க. இதெல்லாம் சகஜம், எல்லா பாஸ்டர்ஸ்கிட்டையும் வரும். டிஜி தினகர்கிட்டே வந்திருக்கு, நான் நிறைய பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. அவர் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணார், ஒரு 1.5 மணி நேரம். அதை ரெக்கார்டெல்லாம் பண்ணி நான் கேசட் வாங்கி வச்சுட்டு, கேக்கு நல்லா இருந்தோடனே இதெல்லாம் இந்த வசனத்தில் நிறைய வசனம் அடிக்கிட்டே போகிறாரு, எல்லாம் எழுதிடலான்னுட்டு எல்லாம் போட்டு பழைய அந்த இது டேப் ரெக்கார்டில் போட்டு வசனம் எல்லாம் எழுதிட்டு எல்லாத்தையும் இருந்து பைபிளை தேடி பார்த்தா பாதி வசனமும் அவர் சொன்ன இடத்துல இல்லை. நம்ம நினைப்போம் அந்த பிரசங்கத்தில் சொல்கிற வசனம் எல்லாம் எவ்வளவு ஞானம், எவ்வளவு ஞாபக சக்தி, அழகாக பேசிட்டு போகிறார். ஆனால் பாதி வசனமும் தான் தேடுறேன். அவர் சொன்னது இதுதானே சொன்ன வேறங்கிறப்பா, அவர் சொன்ன அந்த வசனம் எங்கே இருக்குன்னு தான் தேடிட்டு கிடக்கு. தேடி சில வசனம் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது என்னால். பல வருஷங்களுக்கெல்லாம் முன்னே சம்பவம். அல்லேலூயா. அப்போ இதில் நான் அவர் குற்றப்படுத்த முடியுமா? அப்போ வசனத்தை சொல்லி தான் பிரசங்கம் பண்ணார். இருப்பிடம் தப்பி போச்சு, நான் என்ன செய்கிறது? அவர் அந்த இடத்துல போய் வாசிப்போம் நெடு சொல்லிட்டு நம்மளை மாதிரியெல்லாம் என்ன செய்ய மாட்டார். மத்தேயு 12:24 வாசிப்போம், அவர் அப்படி சொல்கிறது இல்லை. அவர் மனப்படம் சொல்லிட்டு போகிறது. பைசலான். அப்போ இதில் என்ன, இந்த போதனையில் வருகிற சில பிழைகளை கவனித்து கொண்டிருக்கிறவர்கள் இருப்பாங்க. சின்ன மிஸ்டேக், அதை அப்படியே மனசில் வச்சுட்டு முடிஞ்சவொன்னே அவன்கிட்ட போய் சொல்லணும், பாஸ்டர் இப்படி இன்னும் ஒரு மிஸ்டேக் போட்டார். அந்த பிழை மட்டும் எங்கே இருக்கும்? இருதயத்தில் இருக்கும். அதை சிந்திக்க சிந்திக்க எது உள்ளே ஏறாது, வசனம் ஏறாது. அவன் வழியிருக்க விழுந்து வரான். கவனமாக இருக்கணும். அப்போ தேவ சபையில் கர்த்தர் வசனத்தை கேட்க வந்திருக்கிறவர்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிற என்பதாக நான் சொல்கிறது. பண்படுத்தப்பட்ட நிலம். ஆமென். வேறு ஒன்றுமே இருதயத்துக்குள் இல்லாமல் வசனத்துக்கு மட்டும் காலியாய் ஆயத்தமாக இருக்கிற ஒரு இருதயம் தேவை. இப்போ சிலவங்களும் பிரசங்கம், இப்போ என்னோட ஒரு தவறு இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, மெசேஜ் பண்ணும்போது அவனை அது குத்திடுச்சு. உடனே அவனுக்கு உள்ள ஒரு எண்ணம் வரும், சார் அவன் தான் சொல்லியிருப்பான் போல் இருக்கு நினச்சிட்டே இருப்பான். யார் மேலே இப்போ கோவம்? அவன் மேலே. அவன் ஏன்னா பழகிறாங்க அவங்க. நான் செய்த தவிர நான் பேசின காரியத்தை யார் தான் கேட்டது? அவன் தான் கேட்டான். இதை போய் அதுக்குள்ளே பாஸ்டர்கிட்ட போய் போட்டான். பாஸ்டர் அதை பிரசங்கத்தில் சொல்லிட்டாருன்னு இப்போ அவனுக்குள்ள அந்த சிந்தையில் என்னது, பகைமை உணர்வும் கோபமும் எரிச்சலும் உள்ள நிறைய பேர் இருக்கே தவிர எது விழுறதுக்கு இடம் இல்லை, வசனம் சொல்ல புரியுதா இல்லையா? அப்போ இதெல்லாம் தான் நம்மை பலம் கொடுக்க விடாமல் ஆக்குவது. வேதம் தெரியும், படிச்சிருப்போம், வாழ்க்கையில் என்ன இல்லை, உணர்வாகிய ஆயத்தமுள்ள இருதயம் இல்லை. அப்போ இப்படி பார்க்கும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நம்ம கொஞ்சம் பேர் வராங்கன்னா பெருங்கூட்டம் எப்படிப்பட்டவங்க தான்? இதுதான். ஆமாம், சிறு கூட்டம் மட்டும்தான் கரெக்டாக இருப்பான் ஓரளவு. அப்போ அந்த சிறு கூட்டத்தில் நாம் ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதாக உங்களுக்கு அல்லேலூயா புரிதலை சொல்கிறது அதான் விஷயம். அப்போது இயேசுவோடு கூட பல ஆயிரக்கணக்கான மக்கள் பின்பற்றினாங்க, வந்தாங்க, பின்னாடி ஓடுறாங்க. ஆனால் எல்லாரும் அவர் சொன்ன கட்டளையை என்ன செய்ய, கட்டளைக்கு கீழ்ப்படியே இல்லை. இயேசு மரித்த உடனே இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அறையை கொண்டு போன உடனே எல்லாரும் ஓடிட்டான். இனி அப்பவும் கிடைக்காது, தோசையும் கிடைக்காது, அவ்வளோதான், முடிஞ்சப்பா. என்ன ஏன்ப்பா இந்த சீசமரில் போகிறாங்க இல்லைன்னு ஒன்று அவங்கள கூட இனி நமக்கு அங்கே வேலை இல்லைப்பா, இனிப்பா அவரை பிடிச்சி சிறுவையில் கொல்ல கொண்டு போகிறாங்க, இனி போய் அவர் அப்பம் கொடுப்பாரா, மீன் கொடுப்பாரா, முடிஞ்சு போச்சு. அப்போது அந்த உபத்திரவம் என்று வரும்போதே பேசலாம், இயேசுவை விட்டுட்டு என்ன செய்கிறான், ஓடிக்கிறான். இன்றைக்கும் உள்ள விசுவாசிகள் வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், கஷ்டங்கள், பரிகாசங்கள், நிந்தைகள் இவைகளெல்லாம் வர்றது வர வைராக்கியமாக இருப்பாங்க, வைராக்கியமாக இருப்பாங்க. ஓ அல்லேலூயா, அப்படி இப்படிலாம் ரொம்ப பயங்கரம், கையடிப்பது, அல்லையில போடுறது, அந்நிய பாஷை பேசுவது, காலில் இங்கே தட்டி தட்டி இருப்பாங்க. இப்படி பாருங்க, இப்படி இப்படி ரொம்ப பிஸ்கின்னு ரொம்ப இதான். இவங்கள ஏமாந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். ரொம்ப ஓவராக கை தட்டினாலும் ஏமாறக்கூடாது. ஆவியில் நிரம்பி வந்தாலும் ஏமாறக்கூடாது.
அந்நிய பாஷை நிறைய பேசினாலும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. அல்லேலூயா. இதில் எவ்வளோ தூரம் பேசுவாங்க, எவ்வளோ தூரம் இந்த வண்டி போகணும்னு தெரியாது. அல்லேலூயா. வழியில் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா நம்ம அங்கே தான் நின்றுட்டு இருக்கணும், அதை பின்பற்றினா. அல்லேலூயா. யாரையும் பார்த்து யாரும் ஓடாதுங்க. ஆமென். வெற்றிகரமாய் ஓடி முடித்தவர் ஒருவர், இயேசு ஒருவர். அல்லேலூயா. அப்போ அதில் வரும்போது என்னவென்றால், திரளான பேர் வந்தோடனே இயேசுவை பிடித்து கொண்டு போன உடனே பிடித்து விட்டார்கள். இயேசுவை பிடிச்சிட்டாங்க. அப்படியா, சரி வாங்கப்பா நம்ம பழைய சாமியை கும்பிடுவோம். நேற்று கிளம்பிட்டான். காரணம் என்ன? இனி இயேசுவை பின்பற்றி என்ன இல்லை, பயன் இல்லை. பழைய போல் அப்பம் கிடைக்காது, பழைய போல் மீன் கிடைக்காது. சும்மா சுத்தனை ஒன்றும் நம்ம செத்த போயிடுவோம். இனி வேண்டாப்பா நம்ம கிளம்பிடுவோம், பிழைக்க உள்ள வழியை பார்ப்போம். எல்லாம் ரிட்டர்ன் போயிட்டான். அல்லேலூயா. ஆனால் கடைசியில் இயேசு சொன்னதான அந்த வாக்கு தத்தத்தை, அந்த சத்தியத்தை கை கொள்ள 120 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போது இயேசுவை பின்பற்றுகிற மனுஷன். ஆமென். அவங்களுக்கு சொன்னேன், யார்? இயேசுவிடத்தில் என்ன செய்கிறவன்? கற்றுக்கொள்ளுகிறவன். அப்போ இயேசுவிடத்தை கற்றுக்கொள்கிறவன். நம்ம அந்த வசனத்தில் பார்த்தோம், கிறிஸ்து இயேசுவை என்ன செய்து பாருங்கள், கவனி, அவரை கவனி. அல்லேலூயா. அவருடைய குணங்கள் என்ன பேசுகிறார், அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது பாருங்க. சரி, இனி மேற்கொண்டு நம்ம தொடர்ந்து வரலாம். அல்லேலூயா. பாருங்க, அதனுடைய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அதோடு மார்க்கு 3:13-14. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பொழுது அவர் சீசர்களை என்ன செய்தார்? வரவழைத்து என்று சொல்லப்படும். ஓகே, இதற்கு கொஞ்சம் கூட விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்கும்போது, மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13-14 வாசியங்கள். ஒரு மலையின் மேல் ஏறி பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்க முடியாம ஒரு வசனத்தை மட்டும் ஏறி போதும். பேசுகிறோம். அல்லேலூயா. இப்போ ஒரு மலையின் மேல் ஏறி பேசலால் தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பெருங்கூட்டம் நிக்கி, சொல்ல புரியுதா? என்ன நிக்கி? பெருங்கூட்டம். இயேசு பின்பற்றி வந்துரு. நான் நேரம் சொன்ன போல சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் வந்திருக்கு. நிறைய ஆட்கள், பல ஆயிரம் பேர் அந்த நிற்கிறாங்க, தாராளமே நிற்கிறாங்க. ஆனால் அல்லேலூயா, அந்த திரள் கூட்டத்திலேயும் தமக்கு சித்தமான நபர்களை மட்டும்தான் அவர் நினைச்சுக்கிறார், அழைக்கிறார். வா, புரியுதா? இப்போ போலீஸ் செலெக்ஷனுக்காக போவாங்க, நிறைய பேர் போவாங்க. தேவை ஒரு 1000 பேராக இருக்கும். போகிறவங்க எல்லாம் ஒரு 10 லட்சம் பேராக இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் ஜிம்னாஸ்டிக்கு அவன் இவன் எல்லாம் தும்முன்னு எல்லாம் போய் நிற்பான். ஆனால் பரவாயில்ல, இவன் நல்ல உடம்பு இப்போ வாட்டச்சாட்டம் வர எடுப்பாங்களா? இல்லை. அதில் ஒரு டெஸ்ட் வைக்குது. அல்லேலூயா. அந்த தகுதி உடையவர்களை மட்டும் அவங்க என்ன செய்கிறாங்க? தெரிந்து கொள்ளணும். அப்போ தெரிந்து கொள்ளுகிற லிஸ்ட்டில் நம்ம இருக்கணும். கையை வைத்தாலே பாருங்க, வாசி அந்த வசந்த வாசியமா. ஏறி வரவழைத்தார். அது இது அழைக்கப்பட்ட கூட்டம். ஆமென். இனி அழைக்கப்படாமல் பின்பற்றி வந்த ஒரு கூட்டம், பெருங்கூட்டம் எங்கே நிற்கி? அங்கே நிற்கி. அல்லேலூயா. திரள் கூட்டம் அங்கே நிற்கி. அவங்களை யாரையும் இயேசு என்ன செய்யல? அழைக்கல. அல்லேலூயா. அவர்கள் அங்கே கூட்டத்தோடு கூட்டமாக வந்த ஆட்கள். அதில் பலதரப்பட்டவன் இருக்கான். ஆமென். பல குணம் உள்ளவன். அல்லேலூயா. பெருங்கூட்டம் எல்லாம் நிற்கிறாங்க. அதில் தமக்கு சித்தமானவர்களை மட்டும் இங்கே அழைத்தார். வாங்க, இன்னொரு நாள் வாங்கப்பா. அழைத்தவங்களெல்லாம் அவர் சீசர் லிஸ்ட்டில் சேர்க்கல. அல்லேலூயா.
இன்று கர்த்தருக்கு தேவை யாரு? சீசர்கள், சீசர்கள், சீசிகள். ஆமாம், வர நாட்கள் அதை விளங்க நான் கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு தேவை பொதுவாக வந்து கை தட்டிட்டு போகிறவங்க அல்ல, அவரை பின்பற்றுகிறவர்கள். அவரால் அழைக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள நீ முதல்ல வந்திருக்கணும். முதல்ல அவரால் அழைக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள வரணும். ஃபஸ்ட்டு ஏதோ எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன். சாப்பாட்டுக்கு, வியாதியிலிருந்து விடுதலைக்கு, சில நன்மை கிடைக்கிறதுக்கு தான் வந்து நிற்கிற கூட்டம். அதெல்லாம் வியாதியில் விடுதலைக்கும் பல நன்மைகளும் பல ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்வதற்காக கேள்விப்பட்டு போகிற கூட்டத்தில் நீ ஒரு நபராக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அழைக்கிற கூட்டத்தில் இருக்கணும். புரியுதா இல்லையா? அதாவது ஞானஸ்நானத்துக்கு முன்னே கொடுக்குற ஸ்டடி போதனையை தான். பரவாயில்ல, எல்லாரும் போகிறோம், நம்ம போன அந்த நன்மை கிடைக்கும், அது அல்ல. நீ ஹல்லேலூயா, நான் இயேசுவால் அழைக்கப்பட்ட நபராக இருக்கணும். அவரால் அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். பாருங்க எவ்வளோ. அதனோட 17வது அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வரும். 14ஆம் வசனத்தில் பாதியிலேருந்து வரும். அவரோடு கூட இருக்கிற கூட்டம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளது. 3 விதமான காரியங்கள் அதுக்குள் இருக்கிறது. 3 காரியங்கள். அல்லேலூயா. எதற்கோ வந்தேன், நன்மை அடைந்தேன், வியாதி குணமானது, இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது, பிரச்சனை விடுதலை கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். அதனால் கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வந்தேன், எல்லாரோட கூட சேர்ந்து கை தட்டினேன், சொன்னாங்கன்னு ஞானஸ்நானம் எடுத்தேன். அல்லேலூயா. கொஞ்ச நாள் ஆச்சு, நான் சில பிரச்சனை வந்தது, வீட்டில் உள்ளவர்கள் சொன்னார்கள், ஊரார் சொன்னார்கள், நண்பர்கள் சொன்னாங்க, அதனால் மீண்டும் நான் நின்று விட்டேன். இந்த லிஸ்டா இல்லை, அது திரளான கூட்டம், வந்த கூட்டத்தில் உள்ள நபர் அது. அல்லேலூயா. அதல்ல, கர்த்தரால் நீ அழைக்கப்படுற லிஸ்ட்ல நீ இருக்கணும். கர்த்தர் உன்னை அழைக்கணும் தமிழ் அருகில். ஆமென். அதற்குரிய தகுதியை உன் உள்ளான இருதயத்தில் கர்த்தர் பார்ப்பார். ஒரு நபரை கர்த்தர் அழைக்கணும்னா வெளித்தோட்டத்தை பார்த்தாங்க. ஆமென். நல்லா புரிந்து கொள்ள. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காக ஈசாய் வீட்டுக்கு கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பிவிட்டார். 8 குமாரர்கள் அவனுக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆனால் அதனுடைய 7 குமாரர்களும் வாட்டசாட்டமான உடம்புரியவங்க, திறமை உள்ளவர்கள். சிலர் வந்து சவுலுடைய, அதாவது பாளையத்தில் மிலிட்டரி பட்டாளத்தில் வேலை செய்கிறவங்க. ஆமென். அந்த பட்டாளத்தில் வேலை செய்கிறவனும் வாட்டசாட்டமான உடல் அமைப்புடையவனையும் முதலாவது தகப்பனாய் ஈசாய் அனுப்பி விட்டான். நீதான்ப்பா தகுதியான, ராஜாவுக்கு தகுதியான நபர். தகப்பனுடைய ஆர்வம், எதிர்பார்ப்பு அவன். வந்தவுடன் தீர்க்கதரிசியாக சாமுவேல் தீர்க்கதரிசி பார்த்த உடனே அவருடைய எண்ணமும் அவன். பரவாயில்ல, நல்ல உடம்பு. என்ன உடம்பு எவ்வளோ அழகாக வச்சுருக்கான், நல்ல கட்டுக்கோப்பாக வச்சுருக்கான். ஜிம்மெல்லாம் அப்பப்போ எடுப்பான் போல் இருக்க. உடம்புல ஒரு துள்ளி நல்ல எண்ணெய் விட்டாச்சுன்னா அப்படியே வடிஞ்சிட்டு போல் இருக்கு. அவ்வளோ பிசு 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 பிசாக இருக்கணும். இதுதான் என்று வெளித்தோற்றம். பாஸ்டர்ஸ்லாம் அதுதான் தேடுவாங்க. கோட்டு சூட்டு போட்டிருக்கா, வயர் கொஞ்சம் பெருசாக இருக்கா, அவர் தான் பாஸ்டர். அவன் பிசாசு, பாஸ்டர் இருக்க மாட்டான். கோட்டு சூட்டு போட்டோம் எத்தனை பேர் பிசாசாக இருக்கான், நல்லவங்களும் இருக்கான், அது வேறு விஷயம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்று கெஸ்டாக பாஸ்டர் அவரையா கூப்பிடுகிறார். வேறு யாரோ வந்த பார்வையில்லையா, அந்த பெரிய வயறுள்ளவரை கூப்பிடுவோமோ? தீனி போட்டு தாங்காதங்க, நம்மளையும் சேர்த்து முழுங்கிறோம். முதல்ல தோத்துறோம். நமக்கு தேவை, நமக்கு சாப்பாடு கொடுக்குற நபராக இருக்கணும். அல்லேலூயா. அது தேவனோடு இருக்கிற மனுஷனாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
அதான் அன்று எப்படி ஈசாய் தன் மகனை குறித்து நினைத்தானோ, அன்று ஈசாயின் குமாரனை குறித்து சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி நினைத்தாரோ, அதுபோலதான் இன்றைக்கும் சபைகளிலும் சபை ஊழியங்களில் ஊழியக்காரர்களும் சபை தலைமைத்துவத்திலேயும் கிறிஸ்தவத்தின் தலைமைத்துவத்திலேயும் மனிதனுடைய கண்கள் தேடுவது அப்படிப்பட்டவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. கையை வைத்தாலே இதெல்லாம் இன்று இந்த கிறிஸ்தவ கூட்டமைப்புகளுக்குள் தலைவர்களை தேடுவாங்க. நல்ல பர்சனாலிட்டிங்க. அவரெல்லாம் பாரு அங்கி போட்டாச்சுன்னா அங்கேயும் அந்த சிலுவையும் இயேசு கள்ளனுக்கு சிலுவையை கழுத்தில் போட்டிருக்காரு. யார் சிலுவை? கள்ளனுக்கு சிலுவை. ஸ்தோத்திரம். ஏன்னா 3 பேர் சிலுவை அடிச்சிருக்கு இல்லையா? ஒன்று இயேசு, 2 கள்ளமாரு. ஸ்தோத்திரம். பெரிய சிலுவை தூக்கி கழுத்தில் போட்டிருக்காரு. அவர் தான் நல்ல வயறு, என்ன பாட்டை சாட்டம், நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது. இவர் நம்ம பெரிய பிஷப்பாக என்ன பண்ணிடலாம், ஆர்டன் பண்ணிடலாம். நான் இப்போ இருக்கிற ஜிசிஎம்மில் பிடிச்சது ஒன்று என்னன்னா, அவங்க இந்த உடம்பையும் வயரையும் பார்க்கறது இல்லை. ஹல்லேலூயா. அனுபவத்தை ஆவிக்குரிய தன்மையும் பார்க்குறாங்க. அது ஒன்று தான் எனக்கு பிடிச்சது. அதனால தான் அதில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இன்று உலகம் பார்ப்பதும் அப்படிப்பட்ட பெரிய படிப்பு, பெரிய உடம்பு, பெரிய பர்சனாலிட்டி உள்ள நபர்களை தான் பார்க்குறேன். பணம் உள்ளவங்கள தான் பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. நானே கழினாலும் யோசித்தேன், என்ன நேஷ்னல் இந்தியா லெவலில் உள்ளதான ஒரு இதில் என்ன வைஸ் பிரசிடெண்ட்டாக துணைத் தலைவராக போட்டிருக்கிறேன். நான் இதுக்கெல்லாம் நான் யோக்கியதே இல்லைன்னு தான் அங்கேயே சொல்லிட்டேன். ஐயோ, இதுக்கெல்லாம் நம்ம தகுதி கிடையாதுங்க. நம்ம அது சிம்பிளாக ஏதோ குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு லெவலில் போகிறதான்னு. அப்போ அவங்க நம்மளை வைக்கிறாங்க என்றால் அவங்களோட மனநிலை என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்போ அவர்கள் ஒரு ஆவிக்குரிய தரத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆமென். அப்போ படிப்பு பட்டங்கள் நிறைய பேர் இருக்கிட்ட இருக்குது. அப்போ அதுதான் நமக்கு ஏற்ற ஒரு பெலஷிப் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இன்று மனிதன் அப்படி தான் ஹைட் பணம். என்ன BMW காரில் வராரா? ஆஹா, 1 கோடி ரூபாய்க்கு காரில் வராருங்க. அவர் 2 கோடி ரூபாய் காரில் வராருங்க. அவர் தாங்க பாஸ்டர். ஏன்னா அவர் பின்னாடி கோவிந்தா ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதே பார்வையில் ஈசாயும் பார்த்தான், சாமுவேலும் பார்த்தான். ஆமென். அவர் சொல்கிற வேதம் சொல்கிறது இவனாகத்தான் இருக்குமோ என்று நினைக்கிறதுக்குள்ள ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை இல்லை, இவனை தான் புறக்கணித்தேன். அல்ல, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறவன் அல்ல. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். கர்த்தர் அந்த திரள் கூட்டத்தில் இருந்து தமக்கு என்ன செய்தாராம்? எவ்வளோ வேற அதில் சொல்லியிருக்கு, வாசி குறிப்பு எண்ணிக்கை இல்லை. அவருக்கு சித்தமானவர்களை, அந்த ஒரு கூட்டம் நிற்காது, அவருக்கு சித்தமானது அவர்கள் அல்ல என்பதான் அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அந்த திரள் கூட்டத்தின் மத்தியிலையும் கர்த்தருடைய கண்கள் பார்ப்பது யார் யாரை இதில் அழைக்கலாம் என்று அவருடைய கண்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை பார்க்கிறது. ஆமென். மற்றவருடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த புரிந்து கொள்ளணும், ஒரே டைமில் பல கோடி பேருடைய இருதயங்களை பார்க்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டென்றால் அவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே. இன்று நம்முடைய இந்தியாவில் சுமார் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்களாம். உலக லெவலில் மக்கள் தொகை நிறைந்ததில் ஃபஸ்ட்டு கோல் அடித்து பாஸ் ஆன மெடல் நம்ம ஆட்கள் இந்தியா. சைனாவை பின்னுக்கு தள்ளி விட்டோம், அடுத்தது போய்விடுவோம், முன்னோக்கி போகிறோம். வேறு லெவலில் ஃபஸ்ட்டு, அடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் தான் பெரிய இடம். உலக லெவலில் இருக்கிற சுமார் ஒரு 700-800 கோடிக்கு அதிகமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். சுமார் 1000 கோடி பக்கம். ஆனால் சீக்கிரமாக இந்த 1000 கோடி நம்முடைய இந்தியாவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பூமியின் அடித்தளத்திலே ஒரு 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 கிரவுண்டு ஃப்ளாட் ரெடி பண்ணிடுவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கையில் அல்லேலூயா சொல்லுவோம். சரி, அந்த பல கோடி பேருடைய இருதயத்தை ஒரே நேரத்தில் பார்க்க வல்லமை உள்ள ஒரு தேவன் உண்டென்றால் நம்ம ஆண்டவராகிய கர்த்தர்.
எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல தேவ பிள்ளைகள் தேவனை இப்படி தான் புரிந்து கொள்ளணும். ஆமென். நம்ம சின்ன இருதயத்தை மட்டும் பார்க்கிறவர் அல்ல. பைபிள் நல்ல புரியுது வசனங்கள் இருக்கு, நான் வாசிக்க சொல்லல. அது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகிறதென்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாது. அப்போ மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றத்தை அன்று பார்த்த ஆண்டவர் இன்றைக்கு பார்க்கிறார். சொல்ல புரியுதில்ல? மனுஷனுடைய அக்கிரமம் எங்க பெருகுச்சு? பூமியில். பார்வைக்கு நிறைய பாவங்கள் அக்கிரமங்கள். ஆனால் இருதயத்தை பார்க்கிற இருதயத்தின் நினைவுகளும் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாது. அப்போ எல்லாம் என்னுடைய இருதயத்தை யார் பார்க்கிறா? தேவன் பார்க்கிறா. இன்னும் நமக்கு வசனம் இருக்கு எரேமியாவில், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் கிரியைகளின் பலன்களுக்கும் தக்கதை என்ன செய்ய கொடுக்க. நல்லா புரிஞ்ச, தக்கதை கொடுக்க. உங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்க, உன் குடும்பத்தில் கொடுக்க, உன் வாழ்க்கையில் கொடுக்க. பார்த்தீங்களா? எதை ஆராய்கிறாரா? அப்போ ஒருவனுக்கு நல்ல கவனி, ஒருவனுக்கு ஒன்றை கற்று செய்யணும்னா அவர் பார்க்கிறது உன் வெளி தோற்றத்தில் உள்ள வேஷத்தை அல்ல. எதை பார்க்கிறாரு? இருதயம். புரியுதா இல்லையா? இருதயத்தின் எப்படி அறிகிறாரா? ஆராய்ந்து. எவ்வளவு பெரிய தேவன் ஐயா! அப்ப அவருடைய பார்வை நீங்களும் நான் பார்க்கிறது போறாரு. ஹல்லேலூயா. இருதயத்தின் எண்ணங்களை அவர் என்ன செய்கிறார்? ஆராய்கிறார். அப்போ தேவ சபையில் எத்தனை பேர், 10 பேராலும் சரி, 10,000 பேரானாலும் சரி, 500 பேரானாலும் சரி, 200 பேரானாலும் சரி, எத்தனை பேர் வந்திருந்தாலும் ஹல்லேலூயா, எல்லாருடைய இருதயத்தை அவர் என்ன செய்கிறார்? ஆராய்ந்து ஆராய்ந்து. அப்போ நீ ஒன்றை எதிர்பார்த்து வருகிறாய், ஆண்டோடு ஒன்றை ஜெபிக்கிறாய் என்றால் ஹல்லேலூயா, உனக்கு அவர் செய்வதற்கு முன்னே ஹல்லேலூயா, நான் இதை செய்வதற்கு இந்த நபர் தகுதி உள்ள நபர் தானா? புரியுதா? அந்த தகுதி, அவனுடைய மனநிலை, அவனுடைய தகுதியை பார்த்து தான் கர்த்தர் செய்யணும். அதாக அந்த வசனம். அல்லேலூயா. இருதயத்தின் நினைவுகளை என்ன செய்கிறாராம்? ஆராய்ந்து சோதித்து அறிகிறார். புரியுதா இல்லையா? அப்போ தேவனுக்கு முன்பதாக மிக மிக ஜாக்கிரதையாயிரு. ஆமென். அப்போ இந்த அறிவு எல்லாம் தான் உன்னை தேவனுக்குரிய நபராய் மாற்றுவது. இந்த அறிவோடு நீ வாழ்கிற வாழ்க்கை தான் உன் குடும்பங்களிலும் உன் பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையை அனுப்புவது. ஆமென். நல்லா புரிந்து கொள்ள பாருங்க, இங்கே ரவுண்ட் அடிக்கிறது. அல்ல சத்தமாக சொல்கிறோம். அப்போது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யோபு குறித்து என்ன சொன்னார் கர்த்தர்? 1ஆம் வசனத்திலையும் அவருடைய கீழே 10ஆம் வசனத்தில் 10ஆம் வசனம் சொல்வது சாத்தான் சொல்கிற சாட்சி. 1ஆம் வசனம் தேவன் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? இருந்தான் உத்தமன் சன்மார்க்கன் பயந்து. பார்த்தீங்களா? அடுத்தது கீழே ஒரு வசனம் வர பாரு. கர்த்தர் சொல்வது, அவனை போல பூமியில் கர்த்தர் சாத்தானை நோக்கி, எந்த ஆசனாகி யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் பயந்து ஆகிய ஒருவனும் இல்லை. கையை தட்டி ஐயா, உத்தமம் எங்க இருக்கு? உள்ள. யோபுவின் உத்தம குணத்தை, இருதயம் அப்படிப்பட்ட உத்தம குணம் என்பதை யார் சோதித்தது? தேவன் சோதித்து என்ன சாட்சி? அவனை போல் பூமியில ஒருவனும் இல்லை. தேவனிடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் நான் மிக கட்டாயமாக சொல்கிறேன்.
உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை தவறாமல் பார்க்கிற ஒருவர் உண்டென்றால் அவர் தேவனாய் கர்த்தர். அப்போ இவைகளை அறிந்து புரிந்து வாழ்கிறவன் தான் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். நான் தெரிந்து கொள்கிற லிஸ்ட்டை பற்றியும் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுக்கு வருகிறோம் என்றால் நீ வேகமாக வந்ததுனாலையோ, கைத்தட்டி குதிச்சதுனாலையோ, அந்நிய பாஷை பேசி விட்டதுனாலையோ, அல்லது கொஞ்சம் காணிக்க கொடுத்தனாலே ஆண்டவர் மயங்க மாட்டார். அவர் அப்படி ஏமாற மாட்டார். தேவனை ஒருவனை என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலம் அவருடைய கண்கள் முன்பு எப்படி வெளியரங்கமாய் நிர்வாணமாய். நான் பார்க்காதபடி எவன் தன்னை மறைத்துக் கொள்வான்? என் கண்களுக்கு மறைவாக ஒருவன் யார் என்னை தன்னை மறைத்துக் கொள்ள முடியும்? அப்படி சொல்றார். அவ்வளவு ஆச்சரியமும் பயங்கரமும் அதிசயமான தேவன். உங்களுடைய மனது நிலையை பார்க்கிறவர். அப்போ ஒரு நபரை அவர் அழைக்கணும்னா, அல்லேலூயா, அதை பார்த்து அழைச்சிருப்பார். கையை அவர் சித்தமானவங்க. அல்லேலூயா. அழைத்தார். வாதி எல்லாம் வந்தான். ஒரு கும்பலை வந்து மற்றவங்க எல்லாம் பார்க்குறான். ஏன் என்ன கூப்பிடலை? பாஸ்டர் இவங்களை மட்டும் கூப்பிடுறார், அவங்கள்ட்ட மட்டும் இந்த பொறுப்பை கொடுக்குறார். ஏன் அதுக்கு தகுதி இல்லையா? நீ தகுதி இல்லையா என்பதை பார்க்க வேண்டிய தேவன். ஆமாம், நீ சொல்கிறதில் ஒன்றும் லிஸ்ட் முடியாது. அல்லேலூயா. அவங்களோட நம்ம செய்ய முடியாது, முடியவே முடியாது. அல்லேலூயா. அப்போது தேவன் ஒன்று அழைக்கணும். அவருக்கு தேவையான நபரை ஒன்று அழைக்கணும். அப்போ அப்படி அழைக்கப்பட்ட கூட்டமாக நீங்களும் நானும் என்ன புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனை அழைக்கப்பட்ட கூட்டம். ஆமாம். எதற்கு அழைக்கப்பட்டவன் என்பது அது வேற லிஸ்ட் ரூட்டு. ஆமாம். பைபிளில் பரிசுத்தமாகும்படி வழங்கும் அதை சொன்னான், வேற இல்லை. அல்லேலூயா. அப்போ நீ அழைக்கப்பட்ட கூட்டத்தில் நிற்கிறாய். தேவனை அழைத்திருக்கிறார். ஆமாம். இங்கு இருக்கிற உங்களை எல்லாரையும் யார் அழைத்திருக்கிறார்? கர்த்தர் அழைத்தார். சொல்ல பார்க்கலாம். என்னை கர்த்தர் அழைத்ததினால் வந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கா இல்லையா? அந்த அறிவு தான் உனக்கு தேவை. ஆமென். என்னை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. இன்னும் திரளான ஜனங்கள் பூமியில், உலகத்தில், என் குடும்பத்தில், என்னை சார்ந்த ஜனங்கள் மத்தியில் திரள் கூட்டம் இருந்தாலும் கூட என்னை என்னுடைய ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள வந்திருக்கிற நீ ஜாக்கிரதை. ஆமென். ரொம்ப கவனம். நான் எவ்வளவேனும் என்ன அல்ல, தகுதி உள்ளவன் அல்ல. என்னை தேடி இயேசு வந்தார். என் ஊரில், என் குடும்பத்தில், என் சொந்த பந்துக்கு மத்தியில், என் நண்பர்கள் மத்தியில் நான் எவ்வளவேனும் என் ஆண்டவர் முன்பதாக என்ன இல்லை, தகுதியே இல்லை. என்னை விட திறமை உள்ளவங்க, வசதி உள்ளவங்க, படித்தவர்கள் எல்லாம் திரளாக இருக்கிறாங்களே. ஆனால் என்னை தேடி வந்தாரே, என்னை அழைத்தாரே. ஆமென். எவ்வளவு ஒரு மேன்மையான அனுபவம் என்று சொல்லியிருப்பார். எவ்வளவேனும் தகுதி இல்லாதவர்கள். அல்லேலூயா. ஆமென். தேவனை புரிந்து கொள்ளணும். இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா கர்த்தருடைய அந்த மைக்க பிடிச்ச இந்த இடத்துல பிரசங்கிப்பதற்கு எந்த தகுதியும் உள்ளவனாக நான் இல்லை. ஆனால் என்னை கர்த்தர் பார்த்தார். ஆமென். அல்லேலூயா. மனிதனுடைய பார்வையில பார்த்தால் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அப்படி இருந்தும் கர்த்தர் என்னை அவருக்காக என்னை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட கூட்டம். ஆமென். ஆமென். அழைக்கப்பட்டவங்க நீங்க எல்லாரும். நீங்க என்ன பண்றவங்க? அழைக்கப்பட்டவங்க. ஆனால் ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா கர்த்தரை அழைக்க அதான் பைபிள் சொல்ற, பிதாவான ஒருவனை என்ன செய்தார்? இழுத்து என்பதை இழுத்துக்கொள்ள ஒருவனை இடத்தில் வரான். அப்போ உங்களை எல்லாம் யார் இழுத்தது? பிதாவாய் தேவன். உங்கள் மேல அவர் அன்பு வைத்திருக்கிறார். உங்களை தேவனாய் கர்த்தர் நேசிக்கிறார். நீங்க தேவனுக்கு மிக முக்கியமானவங்க. ஆமென். நீங்க தேவனுடைய பார்வை மிகவும் பிரியமானவங்க. அவங்க தேவன் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார்.
சர்ச்சுக்கு போகணும் போல பாஸ்டர் ஏதாவது சொல்லுவார். அப்படி அல்ல. அப்படி நினச்சேன்னா நீ வேறு லிஸ்ட்டு. பாஸ்டர் போகலன்னா ஏதாவது சொல்லுவார். சரி போ. அது அழைக்கப்படாத கூட்டம். கையை தலையில் சொல்லும். பிரெட்டுக்கு வந்தவங்க, பிரெட்டு, சோறு, கஞ்சி, பால் பவுடர், இதுக்கெல்லாம் இயேசுவிட்ட மதம் மாறினவங்க. இது வேறு மதம் மாறினவங்க. அல்லேலூயா. போகலன்னா பாஸ்டர் தான் நினைப்பார். அவன் போனால் தான் ஏதோ போ, என்ன செய்கிறது, வேலையெல்லாம் இருக்குது. போகலன்னா அவர் ஏதாவது பிரசங்கத்தில் போட்டு உடைச்சிடுவார். சரி ஒன்று போய் தலையை காட்டிட்டு வரும். என்ன வந்தவங்க எத்தனை பேர்? நீ அப்பத்துக்காக வந்த ஆள், தேவனை அழைக்கப்பட்டு வந்த ஆள் இல்லை. ஆமென். உனக்குள்ள ஒரு எண்ணம், என் ஆண்டுடைய சமூகத்துக்கு போகிறேன், என் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறேன். ஆமென். இன்று அங்கே என்னோட கர்த்தர் பேசுவார். ஆமென். என்று நீ வந்திருக்கிறேன்னா நீ கர்த்தரால் அழைக்கப்பட்ட நபர் என்பதை மறந்து விடாது. கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுடைய அந்த குணலட்சணம் என்ன? ஆமென். இன்று நான் கர்த்தரை சந்திக்க போறேன். ஆமென். இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போறேன். ஆமென். இன்று கர்த்தர் என்னோடு பேசுவார். ஆமென். இந்த எதிர்பார்ப்போடு வந்த நபர்கள் தான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். கடமைக்க வருகிறது வேற. அல்லேலூயா. அதான் சொல்ல வாசிப்போம். அதில் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவரிடத்திற்கு என்ன செய்தாங்க? வந்தான். உங்களுக்கு சொன்னேன், திரள் கூட்டத்தில் இருந்து தமக்கு சித்தமான ஒரு கூட்டம் வேறு பிரித்திருக்கிறார். ஆமாம். இந்த வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இப்போ மொத்தத்தில் எத்தனை கூட்டம் வந்துக்கு? 2 கூட்டம் வந்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க. இனி அடுத்த பாயிண்ட் நம்ம போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் இப்போ எந்த கூட்டத்தில் நிற்கிறீங்க? சத்தமா? அழைக்கப்பட்ட கூட்டம். ஆமாம். இனி உள்ள கூட்டம் தான் மிக முக்கியம். ஆமாம். வாசிப்போம். தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. சொல்ல வாய் திறந்து அழைத்தார். திரள் கூட்ட இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். அதில் தமக்கு சித்தமானவர்கள் என்ன செய்தார்? தம்மிடத்தில் வர அழைத்தார். அல்லேலூயா. அதில் எத்தனை பேரை? 12 பேரை தேடுறாரு. நம்ம எதை பற்றி படிக்கிறோம்? சீசன். ஆமென். எத்தனை பேர் தெரிந்து கொள்ளுகிறாரு? எத்தனை சொல்லுங்க. ஏன் அழைச்சவங்க எல்லாம் கூப்பிட்டு உள்ள வைக்கிறது தானே? இதற்கு நம்ம ஆண்டவர். ஆமென். அப்போ அந்த 12 பேர் அந்த அழைக்கப்பட்ட கூட்டத்தில் கர்த்தருடைய கண்கள் தேடுகிறது, இதில் நான் தெரிந்து கொள்வதற்கு தகுதியானவர் யார்? ஆமென். இப்போ மிலிட்டரிக்கு போயாச்சு, அங்கெல்லாம் போயாச்சு, எல்லாம் இன்டர்வியூ கார்டு வருது. உடனே இன்டர்வியூ கார்டு எடுத்துகிட்டு வா நான் போலீஸுக்கு போகிறேன், நான் பட்டாளத்துக்கு போகிறேன், நான் வாத்தியாரை போகிறேன்னு சொல்ல முடியுமா? இப்போ நிறைய பேர் இன்டர்வியூ கார்டை கையில் வச்சுட்டாங்க, குதிச்சுட்டு கிடக்குறாங்க. போண்டா வடையெல்லாம் எல்லோரும் வாங்கி கொடுக்குறது. அப்புறம் கொடுத்ததை திருப்பி கேட்க வேண்டிய வரும். கவனமாக இருக்கு. அல்லேலூயா. இன்டர்வியூ கார்டு வந்த உடனே நீ செலெக்ஷன் ஆகலை, வேலை கிடைக்காது. அடுத்தது என்னது? இன்டர்வியூ வைக்கிறாங்க. என்னது? இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஒன்று அழைச்சிருக்கு. அல்லேலூயா. சத்தமலையில சொல்லும். ஒன்று என்ன செய்திருக்கு? இப்போ திரக்கூட்ட மக்கள் இருந்து ஒன்று என்ன செய்யுது? அழைச்சிருக்கு. ஆமென். அப்போ அழைக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. அந்த அழைக்கப்பட்ட கூட்டத்தில் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க? தெரிந்து கொள்ள செலெக்ஷன். அழைக்கப்பட்டவர்களுக்கு இன்டர்வியூ கார்டு கொடுத்து வந்தவங்க. அல்லேலூயா. ஆமென். அதில் 12 பேர் என்ன செய்கிறாங்க? செலெக்ஷன் பண்ணுறாரு இயேசு. ஆனால் ஆண்டவர் இவ்வளவு பல ஆயிரம் பேர் அங்கே நிற்கிறாங்க. அதில் பல 100 பேரை அழைச்சிரு. ஓகே. அதுலேயும் உங்களுக்கு 12 பேராக கிடச்சி. அதுங்களா சீசன் எல்லோரும் நல்லா புரிஞ்சுங்க. எல்லோரும் யாராக இருக்க மாட்டாங்க. சீசன் எல்லோரும் சிசி அல்ல. இயேசுவோட சீசனில் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆமென்.
12 பேரை தெரிந்து கொண்டாரே. ஆமென். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டுக்குள்ள நீ இருக்கிறீ என்பதை நான் கேட்கிறேன். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவரோட தகுதி என்ன என்பதை வருகிற நாட்களை பார்க்கலாம் நமக்கு. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை அழைக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துக்குள்ள கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட கூட்டம் வந்தாச்சு, எல்லாம் கைதட்டி ஓசன்னா தாவீதின் குமாரா நடு பாடிட்டு சரி கிடைக்கிறா போந்துட்டு போகலாம். என்ன காய்ச்சலுக்கு ஜபம், முதுகு வலிக்கு ஜபம், அடுத்தது வயிற்று வலிக்கு ஜபம், எல்லாம் ஜபம் பண்ணி அனுப்பியாச்சு. மாஸ்டர் முடிஞ்சாச்சு. என்ன வாங்க, என்ன ஒரு பாடம் போடுங்க. ஆண்டவரே பாடம் போடுங்க. ஆமேன். போ. அடுத்தது தலைவலி ஒரு பாடம். போ. என்ன கெட்ட கனவு வருது, வருது, தூக்க சும்மா வந்து தள்ளுது, அடப்பி சாசை நட, அதுக்கு ஒரு ஜபம். இந்த லிஸ்ட்டுக்கல்ல ஒன்றை கர்த்தர் அழைத்தது. சபையில வந்து பாஸ்டர் தலையில கை வைக்கணும், ஜெபம் பண்ணணும், அதுக்கல்ல. ஆமென். ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக இருக்கணும். கர்த்தர் ஒன்றை தெரிந்து கொண்டிருக்கணும். அழைக்கப்பட்ட நபரை மட்டுமல்ல, என்று சபையில வந்து அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பதாக இப்போ தேட வேண்டியிருக்கு. என் கண்ணுக்கு ஒன்று கூட சிக்கல, என் கண்ணுக்கு ஒன்று கூட கிடைக்கல. சந்தேகத்தை ஒருவேளை இந்த இவங்களை தெரிந்து கொண்டிருப்பாரோ என்று நினைக்கிற அளவு கூட யாரும் இல்லை. அப்போ புரிஞ்சுக்கணும், எந்த கூட்டம் நிற்கிறீங்க? அழைக்கப்பட்ட கூட்டம் என்ன செய்யும்? கூட்டத்தோடு கூட கைத்தட்டும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்டியன், சண்டே கிறிஸ்டியன். சிலவங்க சாட்டர்டே சண்டே கிறிஸ்டியன், சிலவங்க டியூஸ்டே சாட்டர்டே சண்டே கிறிஸ்டியன். அதல்ல. அல்லேலூயா. அப்போது தேவக்குள்ளே புரிந்து கொள்ளணும், அழைக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ளே வந்த ஒரு கூட்டம். இதுதான் வசனத்தின்படி உள்ள ஒரு தெளிவு. அழைக்கப்பட்டவர்களெல்லாம் என்ன செய்தவங்க? ஞானஸ்நானம் எடுத்து சபையில் வரோம், கம்யூனியன் எடுக்கிறாங்க, ஓகே, வரவேற்கிறோம். ஆனால் அப்படி ஒரு கூட்டத்தை பார்த்து திருப்திப்படுகிற தேவன் அல்ல அவர். அதில் அவருக்கு தெரிந்து கொள்ளுகிற ஒரு கூட்டம் அவருக்கு தேவை. அதான் விஷயம். இந்த கூட்டத்துக்குள் நிற்கணும்னா அடுத்தது எல்லாருடைய இருதயத்தை ஒன்று கூட அழைச்சுவார். அழைச்ச கூட்டத்தையே இருதயத்தை பார்த்தா அழைச்சார். தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துக்கு அப்போ எவ்வளோ தூரம் இருதயத்தை பார்ப்பார். ஆமாம். தெரிந்து கொள்ளப்பட்டது அடுத்த பிரிவு இருக்குது நிறைய. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 12 பேரை கதை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர்? 12 பேர். அல்லேலூயா. நீங்கள் இப்போ அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருந்து வந்திருக்கிறீங்களா? இப்போ யாரை தெரிந்து கொள்வார் என்பது அடுத்தது வேற இருக்கு. யாரை தெரிந்து கொள்வார்? தேவன் தம்முடைய தாம் செய்த இந்த கனமான வேலையை பிரித்து கொடுக்கறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 12 பேரை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு உடனே அவங்கள எப்போ அந்த அப்படி கிளம்பு நடி சொல்லல. வாசிப்போம். தெரிந்து கொண்டு ஃபஸ்ட்டு ஆமென் கையை தலையில சொல்லும். தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களை அவர்களை தம்மோடு கூட இருக்க, கையை தலையில சொல்லும், அவரோடு கூட இருக்க. ஃபஸ்ட். இப்போ முதல் சீசனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தால் நீ ஒன்ன கர்த்தர் என்ன செய்வார்? அவரோடு கூட முதல்ல கூட இருந்து பழகு. கையை தட்டி அதான் விஷயம். அப்போ
வாஞ்சிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள, ஆண்டவரே நீர் என்னை அழைத்தீர் உண்மை, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு என்னிடத்தில் என்ன குறை இருக்கப்பா? உங்களுக்கு பிடிக்காத குறை, நீர் விரும்பாத குறை, நீர் வெறுக்கிற காரியம் என்கிட்ட என்ன இருக்குது? தயவு செய்து எனக்கு கிளியராக காட்டுங்கப்பா. நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக நான் வர நான் ஆசைப்படுறேன். அந்த ஆசை இருக்கு ஆண்டோட. அந்த உன்னுடைய ஆசையை சொல்லணும். சொல்லும்போது உனக்கிட்ட கழிக்க வேண்டிய குணங்கள் இருக்கும், சுபாவங்கள், செயல்கள், சிந்தைகள், நடைமுறைகள், இவைகளெல்லாம் நீ என்ன செய்யணும்? கழிக்க முடியும். ஒரு சீசனாக மாறுவதென்றால் சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறதோ, சனிக்கிழமையும் கூட சேர்ந்து வந்து போகிறதோ, பைபிள் ஸ்டடிக்கு வந்து போகிறதோ, அல்லது கைத்தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணி அந்நிய பாஷை பேசுறதுல அல்ல. அவர் உன்னை மிக மிக கவனமாய் பார்க்கிறார். உன்னுடைய சிந்தை, இருதயத்தின் அசைவை பார்க்கிறான். உடைய சரீரத்தின் எல்லா அசைவுகளையும் அறிகிற ஒருவர் அவர் தான். ஆமென், ஆமென். என்ன புரிந்து கொள்ளுங்க, சரீரத்தின் பிளட் இரத்த நரம்புகள் எத்தனையோ நீளத்தில் இருக்கு. அந்த கணக்கு மறந்து போச்சு. எத்தனையோ கிலோமீட்டர் மீட்டர் ஞாபகம் இல்லை, உள்ளே இருக்கான் உடம்புல நரம்பு. ஒரு இதில் உடம்புக்குள்ளே இருக்க எல்லா நரம்புகளுக்கும் பிளட் என்ன செய்ய போயிட்டு வரும். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. எத்தனையோ கிலோமீட்டர். நான் என்ன சொன்னாங்க, ஒரு எழுதி வச்சுருந்த மறந்து போச்சு. எழுதி எங்கே பறக்க விட்டுறாங்க. இப்போது உடம்பில் இருக்கிற எல்லா நரம்பு, அது தலை நரம்பு, தலை, கண், சரீரத்து எல்லா பகுதிக்கும் இது ஃபங்க்ஷன் ஆகுதில்ல, அதான அந்த நொடி, அந்த இதுக்கு ஒவ்வொரு டைமும் என்ன ஆகுது? போயிட்டு வருதான் பிளட்டு. அப்போ எவ்வளோ தெளிவாக ஹார்ட் ஒர்க் பண்ணும், கிட்னி ஒர்க் பண்ணும். இனி கிட்னி, ஹார்ட், நம்ம அதை மட்டும் தான் தெரியும் நமக்கு, என்ன தான் பெருசாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இனி கல்லீரல், மண்ணீரல், வேறு என்னது உனக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. இப்படி பல பொருட்கள் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. அதெல்லாம் இந்த பிளட்டு சர்க்குலேஷனில் அதெல்லாம் ஒவ்வொரு ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கு. புரியுதா இல்லையா? இவ்வளவு செட்டப் ஒரு மனுஷனுக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய தேவனாக இருப்பார். இவ்வளவு தெளிவாக இருக்கிற ஆண்டவர், ஒரு மனுஷனை இவ்வளவு தெளிவாக சிருஷ்டித்து வைத்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அறியாமல் இருப்பாரோ? ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாம் தனியாக நீ உட்காரணும். கூட்டத்தோடு இருந்து கூட்டத்தோடு ஜெபம் பண்ண, அது வேறு விஷயம். குடும்பமாக கூட ஜெபம் பண்ண, யாரும் எல்லாரும் தனியாக உட்காரணும். கேட்குற வசனங்களை நினைக்கணும் மனசு. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ ஆச்சரியமானவர், என்ன இப்படியெல்லாம் அறிகிறாரா? ஆண்டவரே நான் உனக்கு ஒன்று நான் இப்படி இருக்கிறாப்பா. அப்படியே நம்மளை ஆண்டவர் முன்னாடி என்ன செய்யணும்? விரித்து வைக்கணும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் முன்னாடி என்ன செய்யணும்? திறந்த புஸ்தகம் போல விரித்து வச்சுக்கணும், மறைக்கக்கூடாது. ஆண்டவரோடு மன்றாடணும்ப்பா, அழைத்தீரப்பா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக இருக்கணும்ப்பா, எனக்கு அது உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு என்ன குணங்களை நான் விடணும்? என்ன செயலை நான் விடணும்? எது உங்களுக்கு பிடிக்கல, எதை நாம் இருக்கணும்? அவனு கேட்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட யாருமே தான் அப்புறம் உங்களுக்கு பேசும். ஆமாம், இல்லையா? ஒரு சீசியாக இருக்கணும்னா நிறைய காரியம் இருக்கு, நிறைய காரியம். அழைத்ததை மறந்தவன் ஒருவன் 4 கொண்டு செத்தான்.
தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை மறந்து விட்டான். பணம் அவனை மறக்க வைத்தது. கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணமானதல்ல. பரிசுத்தவான் என்ற பெயரில் நீ இருக்கிறாய் என்றால் சாதாரண நபர் அல்ல. தேவனால் அழைக்கப்பட்டவன் என்று சொல்லுவது சாதாரணமானதல்ல. உலகத்தின் அதிகாரிகள் ராஜாக்கள் அழைப்பது போல அல்ல. இன்னொரு முதல் மந்திரியோ பிரதம மந்திரியோ வந்து ஒருவரை கூப்பிட்டு, யார்? நீ வாப்பா தம்பி டேவிட், அலெக்ஸ், என்னது உனக்கு என்ன அகஸ்டின், வாவா, இந்த வேற யார் பேர் துளசி, வா. கூப்பிட்டோன்னே உடனே கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறீப்பா, அப்படி தானே? எப்பா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துரு, இதை காட்டி நிறைய பணம் சம்பாதிக்கணும். ஒரு பெரிய ஒரு தேச தலைவர்கள் பொறுப்பில் இருக்கிறவங்கக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுல ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பெருமை இருக்கு. சகல மனுஷனுடைய சுவாசத்தை கையில் வைத்திருக்கிறவன், சகல மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்களை அளந்து பார்க்கிற ஆண்டவர். ஆமென். அவ்வளவு பெரிய தேவனா உன்னை என்னை அழைச்சிருக்கிறார். ஆமா. அப்போ தேச தலைவரிடத்தில் பழகுவது பெருமை அல்ல, தேச தலைவன் அழைத்ததல்ல பெருமை. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அப்படி நீ பெருமை கொள்ளணும். ஐயோ, என்ன அப்பா அழைச்சாரா, என்னந்த ஆண்டவர் அவருக்கு அழைத்தாரா, அவருடைய பிள்ளையா என்ன மாற்றி இருக்கிறாரா? எவ்வளவு பெரிய பாக்கியம். இதுக்கான தகுதியே கிடையாது, அருகதையற்றவன் அல்லவா, அருகதையற்றவள் அல்லவா. என்னை எப்படி ஆண்டவர் அழைத்துட்டார், என்ன ஆண்டோட சமூகத்தில் அதை நினைத்து அவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு மனநிலை தான் ஐயா அவர் எதிர்பார்க்கிற ஒரு இருதயம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவனுடையோடு இருக்கிறதற்கு நேரத்தை நீ செலவிடும். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டுகளாக என் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அவரோடு இல்லைன்னா நான் வாழ முடியாது. அவரோடு இருக்க, அவரோடு வாழ, அவரோடு நடக்க, உள்ளான நிலையில் அவரோடு இணைந்து ஜீவிக்க நான் நேரம் செலவிடவில்லை என்றால் அல்லேலூயா, வாழ்க்கையே சூனியமாக போயிடும். காரணம், நம்மை நம்முடைய ஆண்டவர் தெரிந்து கொள்வது பாக்கியம். கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்ட ஜனம் எப்படிப்பட்ட பாக்கியம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். உபாகமத்தில் வாசிப்பான வசனத்தை, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? எவ்வளவு பெரிய வார்த்தை அது. வார்த்தை உனக்கு எனக்கு உரிய வார்த்தை இது. அவன் கையை தட்டி எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம் பாருங்க. பேசலாம் வாசிப்பான வசனத்தை. இஸ்ரவேலே, இஸ்ரவேல் யார்? தேவனால் அழைத்து வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம். நீ பாக்கியவான், கர்த்தரால் என்ன செய்யப்பட்டவர்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள். பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து என்ன செய்யப்பட்டவர்கள்? ரட்சிக்கப்பட்டவர் ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உபாகமத்தில் 33வது அதிகாரத்தில் வரும், 29 பேசலாம். அப்போது தேவனால் ரட்சிக்கப்பட்ட மக்களை தேவன் எவ்வளவோ கனமாய் பார்க்கிறார் பாரு. நாம் நம்மை குறித்து சாதா நினைக்கணும். ஐயோ, என்ன படிப்பறிவு இல்லையே, என்ன வசதி இல்லையே, எனக்குரிய எல்லா சூழ்நிலை இல்லையே, நான் சாதாரண நபர் அல்லவா நினைக்கலாம். நீ உன்னை குறித்து இப்படி நினைக்கிறதில்ல,
உன்னை குறித்து பரலோகம் பெருசாக நினைக்கிறது. ஏன்? நீ கர்த்தரால் நிச்சயப்பட்ட நபர், ரட்சிக்கப்பட்டது. அவர் சிந்தின சிலுவையில் வடிந்த அவருடைய இரத்தத்தினால் உன் பாவங்கள் போக்க நீ கழுகப்பட்டதவர். மட்டுமல்ல, நீ அவருக்கு சொந்தமான அவருடைய பிள்ளையா இருக்கிறாய், அவருடைய மகனாய் மகளா இருக்கிறாய். தெரிந்து கொள்ளப்பட்டவர். கையை வைத்தால் சொல்லும் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போ திரள் கூட்டம் ஒன்று இருக்கு, அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் நிற்கி, அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர். 3 ஸ்டெப் ஆச்சு. புரிஞ்சுதா? சீசர் என்பது சாதாரணமானதல்ல. ஆமாம், அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வருது, மீட்டிங்களும் வருது, உண்மை. ஆனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்டில் இருக்கிறியா? அதான் விஷயம். ஏன்னா தெரிந்து கொள்ளப்படாத கூட்டத்தில் உள்ளவர்களுக்கு சர்ச்சுக்கு வா, இடநாள் வா, பைபிள் ஸ்டடிக்கு வா, சனிக்கிழமை வா, ஏன் ஒரு நாள் வரல, ஏன் கம்பெனி எடுக்கலை என்று பேசிட்டு கிடக்கணும். ஏன்? அவங்க அப்படி தான், அழைக்கப்பட்ட கம்பெனி மட்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லை. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரிந்து கொண்டார்? 12 பேர் தெரிந்து கொண்டார். அவர்கள் முதல் ஒர்க்கு அவரோடு கூட என்ன செய்ய? முதல்ல என்ன செய்? என் கூட இருப்பா. அல்லேலூயா. அப்போ அவரோடு கூட இருப்பதென்றால் என்ன என்பது அடுத்த கேள்வி நமக்கு. கையை தள்ளியில் சொல்றோம். அல்லேலூயா. அவரோடு கூட இருப்பதுன்னா எப்படிங்க? நமக்கு என்னென்ன சர்ச்சுக்கு வந்து போகிறது தான் அவரோட கூட இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறது தான் அவரோட கூட இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பேசலாம். அல்லேலூயா. அதான் விஷயம். பேசலாம். கிறிஸ்துவோடு இருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ எதில், அதாவது அவருடைய 1 கொரிந்தியரில் வரும், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் வரும். வாசிப்போம். கர்த்தரோடு இசைந்து, என்னது எப்படி இருப்பது? இசைந்த வாழ்க்கை. கையை வைத்தாலே சொல்லுவோம். அப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரோடு இருக்குவதற்காய், அமர பண்ணுவதற்காக, என்னோடு கூட நீ இரு, அதற்கு அவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. அவரோடு எப்படி இருக்க? இசைந்து. எப்படி இருக்க? சத்தமா சொல்லுங்க. இசைந்து. அவரோடு இசைந்து ஆவியாய். ஆமென். ஒரே ஆவியாய் இசைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. வெற்றிகரமான வாழ்க்கையும், ஆமென், கடைசி வரை வெற்றிகரமாய் ஓடி முடிக்கிற வாழ்க்கை கர்த்தரோடு இசைந்து வாழ்கிற ஒரு மனுஷன். அப்போ ஆவியில் அவரோடு என்ன செய்வது? இசைந்து. ஆவியில் அவரோடு இசைந்து இணைந்திருப்பது என்றால் என்ன? அதான் விஷயம். எவ்வளவு காரியங்கள் வேதத்தில் நமக்கு இருக்கிறது. அவரோடு இசைந்து இருப்பதற்கு நம்மிடத்தில் உண்டாகிற உள் மாற்றம் என்ன? ஆமென். உள்ள ஒரு மாற்றம் இருக்கும். அதுதான் ஆண்டு மேல் அளவு கடந்த ஒரு தாகம், தாகமுள்ள ஒரு இருதயம். ஆமென். யாருக்கு தாகமுள்ள இருதயம் இருக்கிறதோ, ஹல்லேலூயா, அவர்கள் கர்த்தரோடு எப்படி இருக்கிறாங்க? இசைந்து இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவை என்னது? தாகம். தாகம் உள்ளவனோடு இருக்கின்றாலே அவன் மேல் அவருடைய பிரசன்னம் எப்பொழுது என்ன செய்து இருந்துட்டு, அந்த பிரசன்ஸ் தான் ஆமென் நம்ம எல்லா தீங்குக்கும் பாதுகாப்பு. சத்துரு கூட நம்மளை தொடர்ந்து நெருங்க முடியாது. என் தமிழ் இருக்கிற தேவ பிரசன்னம் சாத்தானுடைய பார்வைக்கு அக்கினியா இருக்கும், சுட்டரிக்கிற அக்கினியா இருக்கும். ஹல்லேலூயா.
அந்த தேவ பிரசன்னத்தால் நிரம்புற ஒரு மனுஷன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அவன் பாவம் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய மாட்டான் இல்லை, பாவம் செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய காரியம். பாவத்தை குறித்து சிந்தித்தாலே பயம் வந்துடும். ஐயோ, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? துக்கப்பட்டுருவார். முடியாது, முடியாது. அவனால் பாவம் செய்ய மாட்டான் அல்ல, பாவம் செய்ய முடியாது. பாவத்தை குறித்து சிந்திக்க முடியாது. தவறான வார்த்தை வாயில பேச முடியாது. தவறான பார்வை பார்க்க முடியாது. புரியுதா இல்லையா? நான் சாதா ஒரு விசுவாசி பற்றி பேசல, சாதா பிரசங்கம் பண்ணல. எனக்கு ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து இருக்கிற ஜனங்களை கத்த தேடுகிறார். ஆமென், 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 ஆமென். அவருடைய மார்பிலேயே சாய்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உன்னை சத்துரு நெருங்க முடியாது. உன் வீட்டை சாத்தான் நெருங்க முடியாது. வீட்டை சத்துரு ஏறிட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு 13 நினைக்கிறேன். பிலிப்புவுக்கு எத்தனை குமாரத்திகள் சொல்லுங்க? 4 பெம்பிள்ளை பிள்ளைகள். அதை படிப்போம். முந்தின வசனம் சேர்த்து வாசி பார்ப்போம். பிலிப்பு என்ன சீசருடைய வீட்டிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியா ஸ்திரீகளாகி, அப்படின்னா கல்யாணம் ஆகாத 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார். எப்படி அழகா இருக்குல்ல? கல்யாணம் ஆகாத எத்தனை பிள்ளைகள்? பிலிப்பு அன்னைக்கு உள்ளவங்களுக்கு கூட 4 பொம்பளை பிள்ளை இருக்கு. இன்னும் 2 பொம்பளை பிள்ளை இருந்துட்டாரு. பெத்ததே பத்தா பாரு. நான் சொல்லுவேன், கடைசி நேரத்தில் பொம்பளை பிள்ளைகளாக நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம நல்லா பைசலாம் என்ன புரிந்து கொள்ளணும். இப்போது அதில் கொஞ்சம் சிந்திங்க. நீங்கள் 4 பெண் பிள்ளைகளும் என்ன சொல்கிறவங்க? தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க அவங்க இருக்கணும்னா அந்த வாலிப நாட்களில் எவ்வளவு ஆண்டோட நெருக்கமாக இருந்திருப்பாங்க. நமக்கு ஒரு பிரசங்கம் கேட்டால் தான் கொஞ்சம் நெருங்குவோம். அப்புறம் சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது அவர் யாரோ நான் யாரோ அப்படி இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பினுடைய மெசேஜுகள் வரும்போது நெருங்கி விட்டோம், நெருங்குகிறேன் பக்கத்தில் ஒண்டிக்கிறோம் அப்பாக்கிட்ட. சர்ச்சை விட்டு வெளியே போகும்பா என்னது வழியறை விழுந்தவரே போல, ஆண்டவரே கொஞ்சம் நீர் தள்ளி வரோம். என் பக்கம் திரும்பி பார்த்துற நான் தப்பாக யோசிக்கிறேன். என்னது? ஆண்டவரே என் பக்கம் பார்த்துற கொஞ்சம் கசப்போடு நடக்க. கசப்பு யாருடைய? காயினுடைய ஸ்பிரிட், காயின் ஆவி. அது சாப நிறைந்த ஆவி. ஆபேல் மேல் எரிச்சலாக இருந்தான். கடைசியில் அவன் கொண்டான். அந்த எரிச்சல் அவனை என்ன ஆச்சுன்னு தெரியுமா? தேவனை விட்டு பிரித்தது மட்டுமல்ல, தன் சகோதரனே அழிச்சான். தேவனுடைய சாபத்துக்கு ஏதுவான நபராக மாறிவிட்டான். அப்போது 2 பேரும் எங்கே போனவங்க தான்? பலி செலுத்த போனவங்க தான், ஆராதிக்க போனவங்க தான். ஆமென். ஆராதிக்கிற கூட்டத்தில் ஆபேலின் கூட்டமும் இருக்குது, காயினின் கூட்டமும் இருக்குது. அது வேற சாப்டர். அது அல்லேலூயா. ஆபேலின் கூட்டமும் இருக்குது, காயினின் கூட்டமும் இருக்குது. 2 பேரும் என்ன தான் செய்கிறாங்க? ஆராதிக்கிறாங்க. ஒருதான் மதவாதி, ஒருதான் ஆவிக்குரியவன். அல்லேலூயா. சத்தமா சொல்றோம். ஆபேல் ஆவிக்குரியவன்,
காயின் மதவாதி, மதம். ஸ்தோத்திரம். ஆனால் ஆராதனை 2 பேர்கிட்ட இருக்கு. ஆனால் ஒருவன் தேவனை அதிகமாக நேசிக்கிறவன் மேல் மற்றவன் என்ன கொண்டான்? எரிச்சல் கொண்டான். எரிச்சலோடு ஆராதிச்சான். அவன் எப்படி ஆராதிச்சான்? அவன் சுத்த இருதயத்தோடு ஆராதிச்சான். அவனையும் அவன் பலியையும் கர்த்தர் அங்கீகரித்தார். சுத்த இருதயத்தோடு ஆராதிச்சவனை முதல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவரு ஆராதனையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் எரிச்சலோடு உள்ளவன் ஆராதிச்சான். ஆனால் அவனையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல. அவனுடைய ஆராதனை காணிக்க வேண்டாம். ஒரு தேவனுடைய பிள்ளையை நீ தேவ சமூகத்தில் வரும்போது நான் நேரமாக சொன்னேன், உங்களை கவனிக்கிற ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது மட்டும் ஆண்டோடு நெருங்க ஆர்வம் கொள்வதல்ல. இங்கிருந்து கடந்து போகும்போது நம்முடைய குணங்கள், சிந்தைகள், அவரை நமக்குள் ஏற்படுகிற பழைய எண்ணங்கள் அவரை நம்ம விட்டு புறந்தள்ளி விடக்கூடாது. அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். நம்முடைய சிந்தையே நம்மளை அவரை விட்டு விலக்கும். நம்முடைய தேவையற்ற தவறான சில எண்ணங்கள், பார்வைகள், சில பேச்சுகள், சில ஃப்ரெண்ட்ஷிப்போடு பழகுகிற சில அந்த பேச்சு முறை. சிலவங்க சபையில் பேசுவோம், பக்தியாக பேசுவாங்க, ஊழியக்காரர் பேசுவோம், நல்லா பேசுவாங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபோனில் பேசும்போது வேறு விதமாக பேசுவாங்க. அப்போ ஆண்டவரோடு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அப்படி அந்த உணர்வு இருக்கிறவங்க அப்படி பேச மாட்டாங்க, அளந்து பேசும். இயேசு பேசுனதில் ஒரு தவறும் இல்லை. ஆமென். அவரை கவனித்து பார்க்குறவன் நல்ல புரியும். அல்லேலூயா. அவரோடு இருக்கிறவன் கையவை நல்ல சொல்லுவான். அவர் பேசுறது எதையுமே மாற்றி எழுதுவதற்கு இல்லை. அவரோடு இருக்கிறவனும் அதுபோல கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஏன் முதல்ல என்னோடு நீங்கள் 12 பேரை வாப்பா என் கூட இரு கொஞ்சம் நாள், அப்புறம் நான் சொன்னேன். ஆமாம், கூட இருக்கிறதுக்கு நிறைய பேர் முடியாது. ஆனால் பெரிய லிஸ்டெல்லாம் நமக்கு தேவை. அல்லேலூயா. கூட எதுக்கு இருக்க அவரை போல மாற, கூட எதற்கு இருக்க அவருடைய குணாதிசயம் கூட நாம் பெற்றுக்கொள்ள, கூட எதற்கு இருக்க அவருடைய சாயல் நாம் தரித்து கொள்ள, கூட எதற்கு இருக்க அவரை பார்க்கிறது போல நம்மை மற்றவர் பார்க்கணும். ஆமென். அந்த நிலையில் ஒரு மாற்றம் நமக்குள்ள உண்டாக கூட ஏன் இருக்க வேண்டும்? அவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்காக. அப்போ போகிற இடம் பூரா சீசர்கள் போகிறாங்க. கூட இருக்கும்போது தான் தெரியும் ஏசு யார் என்று. கூட இருக்கும்போது தான் சீசர்களுக்கு ஒரு பயம் வரும். இதெல்லாம் இயேசு பிடிக்காது, இந்த சிந்தை அவரை பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்துட்டு கழியும். அவரோடு கூட இருக்க மனம் உள்ளவனுக்கு தான், அவரோடு நெருங்கணும் என்றாலே நமக்குள் இருக்கிற தேவையற்றதை என்ன செய்யணும்? ஆமாம், அவரோடு இருக்க வாஞ்சிக்கிற இருக்கிறவங்களுக்குள் வேறு ஒன்று எட்டி பார்த்தாலும் அதை கடிந்து கொண்டு விலகிடுவான். ஏன்? அவைகள் ஒன்று என் ஆண்டவரோடு நான் நெருங்குவதற்கு தடையாக இருக்கணும். அது அவ்வளவு அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள குவாலிட்டியான வாழ்க்கை, நிறைய குவாலிட்டியான வாழ்க்கை. நம்ம டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது, சரியானவங்களாக இருக்கணும், குவாலிட்டியானவங்க. ஆமாம், அதற்கு நம்ம தெய்வ சமூகத்தில் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலை. எப்படி ஒன்றும் பைபிள் எடுத்துட்டு சும்மா ஒன்று ஜெபம் பண்ணிட்டு இயேசுவே ஆண்டவரே வந்து காணிக்கை போட்டுட்டு போகிறது அதெல்லாம் பெரிய காரியம் அல்ல. ஒன்று ஆண்டவர் முதன்மையானவரை பார்க்குறாரு, ஒன்று ஊழியக்காரை பார்க்கறது இல்லை. அந்த ஊழியக்காரர் இந்த ஆள் நல்ல சகோதரி, இந்த தான் நல்ல சகோதரர் என்று பார்ப்பதல்ல. உன்னை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? கர்த்தருடைய பார்வையில் உன்னை குறித்து அவர் என்ன சொல்லுவார்? கர்த்தருடைய பார்வையில் நீ யாராக இருக்கிறாய்? கர்த்தருடைய பார்வையில் நீ எந்த ஸ்தானத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தருடைய பார்வையில் நீ உன்னை எங்கு வைத்திருக்கிறாய் என்பதான் முக்கியம். அவரோடு கூட என்ன செய்ய இருக்கு. இதில் இனி தொடர்ந்து நம்ம இனி ஒரு முறை பார்க்கலாம், பேசலாம். அல்லேலூயா.
அப்போ அவரோடு கூட இருக்கிறது. அப்போ இருக்கும்போது என்ன? அப்போ இருந்தவர்கள் யார்? அவர்களிடத்தில் என்னென்ன தகுதிகள்? அவங்க எப்படி இயேசுகிட்ட வந்து இருக்க தகுதி ஆனாங்க? எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நாம் இதுவரை கேட்டது வரையிலே நம்மை ஒன்று தேவனுடைய முழங்கல் படித்தோம். மோடு இருப்பதுதான் நீங்கள் எந்த கூட்டத்தில் வந்திருக்கிறீங்க? இயேசுவை பின்தொடர்ந்து வந்த திருக்கூட்டத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா? தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் அழைத்தாரே அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களா? இல்லை, அதில் 12 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அல்லவா, தம்மோடு கூட இருக்க பண்ண உட்கார வைக்க அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களா? கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய நிலை, சிந்தை, செயல், ஜப வாழ்க்கை, கர்த்தருக்கு உங்களுக்கு தொடர்பு எப்படி இருக்கு? கூட்டம் வந்தார்கள், சில விதை வழியர்கள் விழுந்த விதை போல சபையில் வரும்போது மட்டும் கேட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு போகிறதோடு இருக்கிறீங்களா? இல்லை கேட்டுட்டு போயிட்டு கற்பார நிலத்தில் விழுந்த விதையை போல அல்லது முட்களில் விழுந்த விதையை போல உங்களுடைய வசனம் கிரியை செய்யலாம். கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் அல்ல தேடுவது. அவரோடு இருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் யார்? அவருடைய தகுதி என்ன? அவருடைய நிலை என்ன? சகல மனிதனுடைய இருதயத்தை சரியாய் பார்க்கிறது. உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒப்பு கொடுக்கும். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சிசி என்ற நிலை இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக எங்களை மாற்றும். திரள் ஜனங்கள் மத்தியிலும் ஒரு கூட்டம் பேரை அழைத்தீரப்பா. நாங்கள் அழைக்கப்பட்ட கூட்டத்தில் அல்லப்பா, அதில் 12 பேரை தெரிந்து கொண்டீரே, அந்த கூட்டத்துக்குள்ளே எங்களை கொண்டு வருமாப்பா. அந்த எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு யார் யாரெல்லாம் இடத்தில் காணப்படுகிறார் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை வெளிப்படட்டும் அப்பா. வாஞ்சைப்படி தேவனுடைய வல்லமை பொழுது இறங்கட்டும் அப்பா. அவரை கட்ட தொடுவீராக என்று ஜெபிக்கிறேன். அவர் மேல தேவனுடைய வல்லமை இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் மற்றவர்களை கத்த ஆசீர்வதித்து அனுப்பும் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடும்.